கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. ஜெனோவா நகர பிரபுத்துவ ஆட்சியில் வெறுப்பு கொண்ட மக்கள் பெருங்கிளர்ச்சி செய்து உபர்தோ என்ற ஏழையை தலைவனாக்கி மக்களாட்சி என பிரகடனம் செய்தனர். தரித்திர உபர்தோ கடின உழைப்பால் முன்னேறி தரணி ஆண்டான். சிறிது காலத்திற்குள் பிரபுக்கள் மீண்டும் நாட்டை பிடித்து கொண்டார்கள். மக்கள் தலைவன் உபர்தோவை பிடித்து நீதிபதி அதர்னோவின் முன் நிறுத்தினார்கள். பிரபுக்களை பரிகசித்த பிச்சைக்காரா, நீ உன் பழைய நிலைமைக்கு திரும்ப கடவாய் என்று கூறி நீதிபதி அவனை நாடு கடத்த உத்தரவிட்டான். மத்திய தரைக்கடல் தீவுகள் ஒன்றில் நாடு கடத்தப்பட்ட உபர்தோ அங்கு வியாபாரம் செய்து நிறைய பொருள் ஈட்டி உயர்ந்த மன்னனானான். அவன் ஒரு நாள் உலாவ செல்லுங்கால் கையில் மண்வெட்டியும் காலில் விலங்குமாக கண்ணீர் ததும்ப பரிதாபமாக நின்று கொண்டிருந்த அடிமையை மீட்டு வீட்டுக்கு கொண்டு போனான். அவனை விசாரித்ததில் அவன் ஜெனோவா நகரத்து நீதிபதி அதர்னோவின் மகன் என்றும் திருடன் அவனை பிடித்து இரகசியமாக இத்தீவில் அடிமையாக விற்று போட்டதாகவும் கூறி புலம்பினான். மனமிறங்கிய உபர்தோ அவனுக்கு பொருள் கொடுத்து வீட்டிற்கு அனுப்பி பிச்சைக்கார உபர்தோ என்று கையெழுத்திட்ட ஒரு கடிதமும் கொடுத்து அனுப்பினான். அதை கண்ட அதர்னோ தன் அநியாயத்தை எண்ணி மனமடிந்தான். பிரபுக்கள் சபையில் அவனை பாராட்டி பேசி நாடு கடத்தி அவனை திருப்பி அழைக்க உத்தரவு பெற்றான். தீமை நன்மையாக மாறியது. ஆம் என கண்பானவர்களே, தீமைக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். தீமைக்கு நன்மை செய்யும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாருங்க. பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.